ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நடேசனால வீட்டுக்குள்ள பயங்கரமா பிரச்சனை உருவாகுது. இவரு ஒழுங்கா டியூ கட்டாததுனால பாத்தீங்கன்னா, இப்ப சேர்த்து வச்ச பணத்துல டிவி வாங்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்த பணத்த வச்சு டியூவ கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நிலா என்ன செய்றாங்க, நடேசனால அதாவது மாமாவால குடிய நிப்பாட்ட முடியல. அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவர பாத்தீங்கன்னா, ஒரு மனநல காப்பகத்துல சேர்த்து குடிய நிப்பாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழன் கிட்ட. ஆனா சோழன் இருந்துகிட்டு இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணா இருக்கிறப்ப நம்ம நடேசன் அப்படியே யாருக்கும் தெரியாம நைஸா வீட்டுக்குள்ள வராப்புல. வந்த உடனே என்ன எல்லாருமே வளைச்சு வளைச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரனே பயங்கர கோவத்துல நடேசனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டு, இது என்ன இப்ப இது உன் வீடு அப்படிங்கறதுனால தானே சொல்றீங்க, நாங்க வேணா இந்த வீட்டை விட்டே போயிடுறோம், அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு போ அப்படின்னு சொல்றாப்புல. உடனே சோழனா நம்ம பாண்டி இருந்துகிட்டு நாம எதுக்குன்னு போகணும், இது நம்ம வீடு, இவரை வேணா வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நடேசன் மறுபடியும் நான் இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிலா மேல சத்தியம் பண்ண போறாப்புல. உடனே சோழன் கையை பிடிச்சி இழுத்து, ஏய் இப்ப எதுக்கு நீ அவன் மேல பொய் சத்தியம் பண்ண போற அப்படின்னு நடேசனை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அங்கிருந்து கொஞ்ச நேரத்துல நம்ம நடேசன் தெரிச்சு ஓடிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம சேரன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல. எங்கன போறீங்க அப்படின்னு நிலா கேட்குறப்ப, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, சந்தா ராமேஸ்வரம் வந்திருக்கா, அவளை பார்க்கறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது நம்ம பல்லவனும் கேட்டுறாப்புல. அதுக்கப்புறம் நானும் வரேன், என்னால் இங்கே இருக்கவே முடியல அப்படின்ன உடனே பல்லவனையும் அழைச்சிக்கிட்டு நம்ம சேரன் சந்தாவை பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் புறப்படுறாப்புல ட்ரெயின்ல. இந்த பக்கம் நம்ம நிலா மட்டும் இப்ப வீட்டுல தனியா இருக்கிறாங்க. மறுபடியும் நடேசன் வீட்டுக்குள்ள மறுபடியும் நிலாவை சமாதானப்படுத்த பாக்குறாப்புல. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவருக்கு மேலேயே அவர் சத்தியம் பண்ணிக்கிறாப்புல, இதுக்கப்புறம் நான் கொடியை நிப்பாட்டிடுறேன் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் நம்ம சோழன் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நடேசன் போய் வெளியில உட்காந்துக்கிறாப்புல. இப்ப மறுபடியும் நிலா இருந்துகிட்டு அவரால் குடியை நிப்பாட்ட முடியாட்டுக்கு, நம்ம போயிட்டு அந்த இதுல சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா சோழன் தான் கேட்க மாட்டேங்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்கும்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.